ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், புளி தண்ணி கொதிக்கும் போதே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த டேஸ்ட்டான புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புளி சாதத்துக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கடலமுத்து சேர்த்துக்குங்க. நான் பச்சை கடலமுத்து சேர்த்துருக்குறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்குறேன். தட்டி சேர்த்துக்குங்க, அறிய வேண்டாம். கூடவே 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், 3/4 பதம் வதங்கிருச்சு. இனி நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா புளி கரைச்சி வடித்து வச்சுக்கோங்க. வடித்த புளி தண்ணி நம்ம சேர்த்து கலந்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்தளவு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புளி நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசம் அடங்குற அளவு கொதிக்கட்டும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு புளி நல்லா பாதி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்தளவு இருக்குது. நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இன்னும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. பாருங்கள், அது கொதிக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். புளி எண்ணெய் தனியாக மேலே நிற்கிது பாருங்கள். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ புளி ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வெந்தயப்பொடி நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நம்மளுக்கு கசப்பு வந்துடும். அதனால் வெந்தயப்பொடி நம்ம கடைசியாக புளியெல்லாம் கொதித்து முடிச்ச முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இனி நம்ம சாப்பாட்டை சேர்த்து கிளறிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து சாப்பாடு வச்சுருக்கிறேன். இப்போ அதை கொட்டி நம்ம கலந்துக்கலாம்.
பாருங்கள் இப்போ சாப்பாட்டை கொட்டியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா புளியும் சாப்பாடு நல்லா கலங்குற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. நம்மளுக்கு சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.